Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 8 science, that is curiosity, chapter 7 particulate nature of matter. In this video, I explain particulate nature of matter for class 8 students in a simple and easy way. The lesson is explained in Tamil and English to help all students understand clearly. So it is useful for class 8 students, Tamil medium and English medium students. Let's see particulate nature of matter, that is chapter 7. Why is it possible to pile up stones or sand but not a liquid like water? Why does water take the shape of folded hands but lose that shape when released? We cannot see air, so how does it add weight to an inflated balloon? Is the air we breathe today the same that existed thousands of years ago? அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த டாபிக்கோட லெசனோட டீப் மீனிங் என்னன்னா, பார்ட்டிகுலேட் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னா பொருட்கள் துகள்களால் ஆனவை. இதுல கொடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கற்கள் அல்லது மணலை என்ன பண்ண முடியுது, நம்மளால குவிக்க முடியுது, ஆனா தண்ணீரை ஏன் நம்மளால குவிக்க முடியல? அதே மாதிரி தண்ணீரை கைப்பிடியில வைக்கும்போது அது என்ன ஆகுது, அதோட வடிவம் நம்மளுக்கு தெரியுது, ஆனா அது விடும்போது என்ன பண்ணுது, அது வடிவத்தை ஏன் அதோட ஷேப் அது இழக்குது. அதே மாதிரி காற்று நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, ஆனா பலூனுக்குள்ள இருக்கும்போது அதோட வெயிட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அது ஏன்? அதே மாதிரி நாம இந்த சுவாசிக்கக்கூடிய இந்த ஏரு என்ன, அது 1000 years பிஃபோர் இருந்ததா, இருந்த அதே காத்து தான் இப்பயும் இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நீங்க விரும்புனீங்கன்னா என்ன பண்ண, வேற சில கொஸ்டின்ஸும் கேட்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல ஆக்டிவிட்டி 7.1 வாட் இஸ் மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்ற டாபிக்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 7.1 லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத பார்க்கலாம். இதுல சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in this activity a piece of chalk is broken into smaller and smaller pieces and finally ground into a fine powder. When the fine chalk powder is observed using a magnifying glass, it is seen that it still consists of tiny particles of chalk. Each tiny grain is still chalk and has not changed into a new substance. This shows that the matter is made up of very small particles. Breaking or grinding chalk only reduces the size of the particles, not their nature. Therefore, grinding chalk is a physical change, not a chemical change. இதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்டிவிட்டியில ஒரு சாக்கை என்ன பண்றாங்க, சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கிறாங்க. சின்னாடி அப்புறம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அரைக்கிறாங்க. ஓகே, தட் இஸ் கிரைண்டிங். அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, கிரஷ் அப்படின்னா அரைக்கிறாங்க. அரைச்சி சின்ன சின்ன நுண்ணிய துகள்கள், குட்டி குட்டியா பார்ட்டிகல்ஸா மாத்துறாங்க. அதே மாதிரி இந்த சாக்கு தூள் என்ன பண்றாங்க, ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ்ல பாக்குறாங்க. அப்ப கிளாஸ்ல பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன துகள் கூட என்ன இருக்கு, சாக்கு தான் அப்படின்றது தெரியுது. இதனால என்ன பண்றாங்க, பொருள் மிகவும் சிறிய துகள்களால் ஆனது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சாக்கை உடைச்சாலும் அல்லது அரைச்சாலும் அதன் அளவு மட்டும் என்ன ஆகுது, குறையுதே தவிர அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட இயல்பு மாறுதில்ல. எனவே என்ன பண்றது, சாக்கை அரைப்பது அப்படின்றது என்ன ஆகுது, ஒரு பிசிக்கல் சேஞ்ச் மட்டும் தான். அது வந்து என்ன, கெமிக்கல் சேஞ்ச் இல்ல அப்படின்றத இந்த டாபிக்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. Next, activity 7.2 let us perform. That is in this activity. Okay, in this activity first sugar is added to a glass of water. Before stirring, the water at the top does not have taste. Why? Because the sugar remains undissolved. It is not dissolved. After stirring, what happened? The sugar dissolves completely in water and the water tastes sweet even at the top of the layer. So from this, although sugar particles cannot be seen after dissolving, their presence, okay, the taste can be felt by, that is the sugar can be felt by its taste. This shows that particles of matter are very small and have spaces between them. When sugar dissolves, it breaks into very tiny particles. It breaks into very tiny particles and spread evenly throughout the water. இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறோம். அதுல கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்றோம். கலக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிட்டு மேல இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்றோம். அது என்னவா இருக்காது, இனிப்பா இருக்காது. ஏன்னா என்ன இருக்காது, சர்க்கரை அதுல கரையாம இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சர்க்கரையை நல்லா கலக்குறோம். கலக்கிற பிறகு என்ன ஆகுது, சர்க்கரை முழுவதுமாக என்ன பண்ணுது, தண்ணியில நல்லா கரைஞ்சுது. கரைஞ்ச உடனே என்ன ஆகுது, சர்க்கரை முழுவதுமாக தண்ணியில கரைஞ்ச பண்ணிருக்கு. நீர்ல நல்லா வாட்டர்ல கரைஞ்ச பிறகு
கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், என்னவா இருக்கிறது, இனிப்பா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது அதோட சுகர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, கண்ணுக்கு நம்மளால தெரியாத போதும் என்ன பண்ணுது, அதோட சுவை மூலமா அது அந்த பார்ட்டிகல்ஸை நம்ம உணர முடியுது. இதனால பொருட்களோட துகள்கள் என்ன ஆகுது, மிகவும் சிறியவை அவை. ஆனா அதுக்கு நடுவுல என்ன இருக்கு, இடைவெளி இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சர்க்கரை தண்ணீரில் கரையும் போது அது என்ன ஆகுது, மிகச்சிறிய துகள்களாக சின்ன சின்ன துகள்களாக பிரிஞ்சு அது என்ன ஆகுது, தண்ணீர்ல சமமா பரவுது அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கிறோம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் வாட் இஸ் மீன் பை இன்டர் பார்ட்டிகுலர் ஸ்பேசஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அப்ப the spaces between the particles are known as, ஓகே இதுதான் இதோட ஆன்சர். the spaces between the particles are known as interparticle spaces அப்படின்னு சொல்லலாம். Activity 7.1 and 7.2 shows that matter is made up of a tiny, very large number of extremely smaller particles. These particles are so tiny and they cannot be seen even with an ordinary microscope. Activity 7.1 and 7.2 show that matter is made up of very large number of extremely small particles. These particles are so tiny that they cannot be seen even with an ordinary microscope. When sugar dissolves in water, it does not disappear. The tiny sugar particles separate and occupy the empty spaces between the water particles. These empty spaces between the particles are called interparticle spaces. Both chalk and sugar can be broken down into smaller and smaller constituent particles. These particles are held together by force of attraction, which help them form the solid substances we see. ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆக்டிவிட்டி 7.1 7.2ல பொருட்கள் என்ன ஆகுது, மிக அதிகமான ஆனா மிகச்சிறிய துகள்களால் ஆனது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த துகள்கள் என்ன ஆகுது, ரொம்ப சின்னதுதான், இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால மைக்ரோஸ்கோப்பை கூட பார்க்க முடியாது. சர்க்கரை தண்ணீர்ல கரையும் போது அது என்ன ஆகுது, மறையல. ஆனா சர்க்கரையோட நுண்ணிய துகள்கள், குட்டி குட்டியா பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது தண்ணீர் துகள்களுக்கு வாட்டரோட பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல என்ன ஆகுது, ஈஸியா அதால உள்ள போக முடியுது. அப்ப இந்த துகள்கள் இடையே என்ன இருக்கு அப்படின்னா காலி இடம் இருக்கு, எம்டி ஸ்பேசஸ், அதுதான் இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேசஸ் இருக்கு. அதால ஈஸியா என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள அது போயிட்டு சுகர் பார்ட்டிகல்ஸ் அது கூட ஈஸியா கலக்குது. அப்ப சாக்கும் சர்க்கரையும் தங்களோட நுண்ணிய துகள்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியா அதை பிரிக்க முடியும். இந்த துகள்களை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறது தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த துகள்கள் ஒன்றோட ஒன்று இப்படி ஏன் ஒன்னோட ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதை நம்ம எதுல பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது திடப்பொருளை ஈஸியா நம்மளால இதை பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7.2 what designs the different states of matter. Matter is made up of tiny particles that are held together by interparticle force of attraction. So the strength of the forces depends on nature of the substance as well as the distance between the particles. Even a small increase of distance reduces the force of attraction. The strength of these forces decides the physical states of matter, solid, that is solid, liquid or gases. What about in solid state? What about the properties of solid state? Okay, the properties of solid state. In the solid state, the particles are tightly packed. But that means closely packed and have very strong interparticle force. Okay, the force of attraction between the particles are very strong. Next, solids have a definite shape and definite volume. Already we know that solid. Example, chair, table, benches, these are solids. Okay, these solids have definite shape as well as definite volume. The particles cannot move freely in solid state. What happens? The particles cannot move freely. They can only vibrate about their fixed position. Okay, they cannot move, but what happens? It can vibrate about their fixed position. Next, what happens when a solid is heated? Okay, what happens when a solid particles is heated? When a solid is heated, its particle vibrate more vigorously at a certain temperature. That is the interparticle force of attraction becomes weak. Already we know that the distance between the solid, that is interparticular distance between the solids are very strong. At a certain temperature, what happens? The interparticular force of attraction becomes weak and the particles start moving apart. The solid changes into, at that time the solid changes into liquid. The temperature is called melting point. Okay, the temperature at which it is called a melting point. The solid changes into liquid, that this temperature is called a melting point. Different solids have different melting points. For example, solids with strong attraction have high melting points. Example, iron. Okay, in this diagram it's given, the tabular column it is given, iron melting point is 1538.
Okay, solids with because the interparticle force of attraction between the ion particles are very, very strong. So the solids with a strong attraction and have high melting point, that is 1538. While solids with weaker attraction have low melting point. Example, ice. Okay, next one is urea is given. Okay, urea, the melting point is 133. And ice, okay, ice, the interparticular force of attraction is very weak. So they have low melting point, that is a 0 degree centigrade. அதாவது பொருட்கள்ன்றது மிகச்சிறிய துகள்களானது இந்த துகள்களை ஒன்றா இழுத்து வச்சுக்கிறது தான் எது சொல்லுவோம் இன்டர் பார்ட்டிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்ப இந்த ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த், ஓகே, இந்த பொருளோட ப்ராப்பர்ட்டி, ஓகே, அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்தது அப்படின்றாங்க. தூரம் கொஞ்சம் அதிகரிச்சா கூட என்ன ஆகும், அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் குறையுது. அப்ப இந்த விசைகளினோட வலிமையை தான் என்னன்னு சொல்லுவோம் பேஸ் பண்ணி திட, திரவ, வாயு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. திடநிலையில பார்க்கும்போது துகள்களோட ஷேப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் க்ளோஸ்டு பேக்கிங் அப்படின்னு சொல்லலையே, அந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கு. அதே மாதிரி அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்டர் பார்ட்டிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆகவே திடங்களுக்கு என்ன ஆகுது, அதால அதுக்கு என்ன இருக்கு, ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கு, டெஃபினட் வால்யூம் இருக்கு. ஆனா துகள்கள் என்ன பண்ண முடியாது, ஈஸியா மூவ் பண்ண முடியாது. அங்க ஒரு அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து ஜஸ்ட் வைப்ரேட் மட்டும்தான் ஆகும், ஒன்னோட ஒண்ணு மூவ் ஆகாது. அதே லிக்விட்ஸ் என்ன பண்ணும்போது சூடாக்கும் போது துகள்களோட அசைவு என்ன பண்ணுது, ஈஸியா நகருது. அப்ப ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இந்த இழுப்பு விசைகள், ஓகே, இந்த திடத்தை சூடாக்கும் போது, அதாவது இந்த சாலிடை ஹீட் பண்ணும்போது துகள்கள் என்ன ஆகுது, கொஞ்சம் மூவ் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் வெப்பநிலையில என்ன ஆகுது, அதோட இழுப்பு, அதோட இன்டர் பார்ட்டிகல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அது என்ன ஆகுது, துகள்கள் பிரியுது. அதுதான் என்ன பண்ணுது, திடமான ஒரு பொருள் சாலிடு என்னவா மாறுது, லிக்விடா மாறுது. அப்ப அந்த சாலிட் லிக்விடா மாறுறது அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப the minimum temperature at which the solid melts to become a liquid at the atmospheric pressure is called என்னன்னு சொல்றோம் நம்ம melting point. இந்த வலுவான இழுப்பு, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொண்ட திடங்களுக்கு என்ன இருக்கு, நிறைய இப்ப சொன்னோம் இல்லையா, அதிகபட்சமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றோம், இரும்பு, அதோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது 1538. அதே மாதிரி பலமீனமான இழுப்பு விசை அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கும், அதோட மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றோம் நம்ம, தட் இஸ் ஸ்னோ, ஐஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஐஸ், அதோட எவ்வளவு இருக்கு, 0 டிகிரி இருக்கு அப்படின்றது இந்த டாபிக்ல, that is activity 7.1 table 7.1 melting points of some solids அப்படின்ற டாபிக்ல. அதே மாதிரி activity 7.3 அதே மாதிரி table 7.1ல இத கொடுத்திருக்காங்க. Next, in liquid state, okay, 7.22 liquid state, activity 7.4, let us try and find out. Here in this activity, first one is in this activity, liquids have no fixed shape but have a definite volume. When a liquid is poured into different containers, it takes the shape of the container but the quantity remains the same. In this activity shows that what happens, liquids does not have any definite shape but it has some volume. Okay, when the liquid is poured into different containers, in the picture it is given, okay, the liquid is poured in the 3 different containers, that is A, B and C. Okay, it takes the shape of the container but the quantity, that is the volume, remains the same. Why? Because the particles of liquids are close together but can move freely within a limited space. That is the interparticle force of attraction in liquids are weaker than in solids. Already we have studied that in solids the interparticular force of attraction is very strong. In liquid the interparticle force of attraction is smaller but strong enough to keep the particles close. You can move your finger through water easily because the liquid particles can move aside and then come back to their original position. This shows that the liquid can flow. Easily the liquid can flow. That means when a liquid is heated, the movement of its particle increases at a certain temperature. The liquid changes into vapor. This temperature is called boiling point. Okay, this temperature is called its boiling point. At the boiling point, the vapors forms throughout the liquid with the bubble formation. From this, the liquids can also change into vapor at any temperature, but slowly only at the surface. And this process is called evaporation. Okay, these are the things we have studied in this activity, that is liquid state.
இந்த தமிழ்ல சொல்லணும்னா திரவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு ஷேப் கிடையாது. ஆனா என்ன இருக்கு, வால்யூம் இருக்கு. திரவம் எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆனாலும் என்ன ஆகுது, அதோட அளவு மாறாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரவத்தோட பார்ட்டிகல்ஸ், ஓகே, லிக்விடோட பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட ஒரு குறுகிய இடைவெளியில அது என்ன பண்ணுது, ஈஸியா அதால மூவ் பண்ண முடியும். அப்ப திரவங்கள் உள்ள இழுப்பு விசை என்ன இருக்கும், திடத்தை விட என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அதாவது சாலிடை விட இது என்ன இருக்கும், அந்த லிக்விட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லிக்விட்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நீர்ல என்ன பண்றோம், நம்ம விரல ஈஸியா என்ன பண்ண முடியுது, நம்மளால நகர்த்த முடியுது. தண்ணீர்ல வச்சு வேகத்தை இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, மூவிங் ஃபிங்கர் த்ரூ வாட்டர் அப்படின்றது. அப்ப திரவத்தை சூடாக்கும் போது, அதாவது நீரில் விரலை எளிதாக நம்மளால என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியுது. ஏன்னா திரவத்தோட துகள் லிக்விடோட பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, விலகி மறுபடியும் என்ன பண்ணுது, தங்களோட ஒரிஜினல் இதுக்கே வந்துடுது. இதனால் திரவங்கள் என்ன பண்ணுது, ஃப்ளோ ஆகக்கூடியது, திரவங்கள் ஓடக்கூடியது. அதே மாதிரி ஒரு லிக்விட ஹீட் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும், அதோட இயக்கம் அதோட மூவ்மெண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, அந்த லிக்விட ஹீட் பண்ணும்போது அதோட மூவ்மெண்ட் அதிகமாகுது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல திரவம் என்னவா மாறுது, லிக்விட் சேஞ்சஸ் இன்டு கேஸா மாறுது. அப்ப அந்த வெப்பநிலை, அந்த டெம்பரேச்சர் தான் என்னன்னு சொல்ல நம்ம பாயிலிங் பாயிண்ட். முன்னாடி மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம், திடப்பொருள் பார்த்தோம். மெல்டிங் பாயிண்ட்னா என்ன, திடம் திரவமா மாறுறதுக்கு பேரு மெல்டிங் பாயிண்ட். இங்க பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறோம். இதுல பாயிலிங் பாயிண்ட்னா என்ன இருக்கு, திரவ பொருள் வாயுவா மாறுது, லிக்விட் கேசஸா மாறுறதுதான் என்னன்னு சொல்ல நம்ம பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். கொதிநிலையில் திரவம் முழுவதும் என்ன ஆகுது, குமிழ்கள் உருவாகி அது என்னவா மாறுது, வாயுவா மாறுது. அப்ப திரவத்தை எந்த வெப்பநிலையில நம்ம மெதுவாக என்ன பண்ண முடியும், நம்மளால வாயுவா மாத்த முடியும். அதாவது எது, எந்த வெப்பநிலையும் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம், ஓகே, அதுக்கு ஒரு பர்டிகுலர் வெப்பநிலை தான் இருக்கணும்னு கிடையாது. லிக்விட் எந்த வெப்பநிலையிலும் அது என்ன பண்ண, மெதுவா வாயுவா மாறும். அப்ப இந்த மூலம் என்ன ஆகுது, இந்த திரவத்தோட மேற்பரப்புல மட்டும் நடைபெறும். அதாவது இந்த ஆவியாதல் எது மூலம் நடக்கும்னா திரவத்தோட சர்ஃபேஸ்ல மட்டும் தான் நடக்கும். அப்ப இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம எவாபரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம எவாபரேஷன். So the slower process, the liquid changes into gaseous at any temperature, that is at all temperature. Vapor formation occurs at all temperature, even below the boiling point, though slowly and only at the surface. This slower process is known as evaporation. இதான் இந்த ஆக்டிவிட்டியில கொடுத்திருக்காங்க. Next 7.2.3, that is gaseous state. Okay, activity 7.5, let us investigate. In this activity, gases do not have a fixed shape or fixed volume. They spread out to fill all the available spaces in a container. Already we have studied about liquid and gases, liquid and solid and liquid. Now we are going to study about gaseous. Gaseous do not have a fixed shape or fixed volume. Okay, they do not have a fixed shape as well as fixed volume. They spread out, okay, to fill all the available space in a container. This is because gas particles are very far apart and have negligible force of attraction between them. Activity 7.5 demonstrate the behavior of gases using smoke. First one is, smoke is collected in a gas jar, that is jar A, and covered with a glass plate. In the picture it is given, okay, in the picture, that is the 4 pictures are given here, A, B, C and D. In the first picture, that is a glass, smoke is collected in a gas jar, that is jar A, and covered with a glass plate. Another gas jar, that is a jar B, is placed over it. When the glass plate is removed, slowly if you remove the glass plate, okay, the smoke spreads from jar A to jar B. This shows that the gases spread freely and occupy the entire available space. From this we know that the gases easily can occupy the space given. Okay, the spreading of the gas, that is the spreading of the smokes, proves that gas particles move randomly in all directions. Already we know that smokes can smoke, what happen, it moves. Okay, for example, diffusion in our incense stick. Okay, in our home we can see the incense stick, how diffusion takes place using the incense stick, that is ஊதுவத்தி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். The spreading of smokes proves that gas particles move randomly in all directions. Since they move freely, gases do not have a definite shape or volume and take the shape of the volume of the container. Okay, like liquids, this also, it does not have a definite shape or volume and can take the shape, only it can take the shape of the volume of the container. Smokes and iodine vapor. Example, smoke and iodine vapor. Here in this diagram it's given, iodine vapor spread freely inside the glass jar. Smoke and iodine vapor are used in experiments because their movement can be easily seen. Iodine vapor also spread throughout the gas jar, further providing the free movement of gas particles. Okay, from this we know that gases have no fixed shape, no fixed volume, fill the entire container,
and the particles have weak, that is very weak attraction. வாயுக்களுக்கு இதுல தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாயுக்கள் அதாவது கேஷியஸ்க்கு என்ன கிடையாது, அதுக்கு ஷேப் கிடையாது, அதே மாதிரி நிரந்தர அளவும் கிடையாது, வால்யூமும் கிடையாது. அதை என்ன பண்ணும், ஈஸியா பாத்திரத்தோட முழு இடத்தையும் என்ன பண்ணுது, அது நிரப்புது. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, ரொம்ப தொலைவுல இருக்குது. ஒன்னுத்துக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கு, ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, ரொம்ப இன்டர் பார்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்குது. அப்ப அதால என்ன ஆகுது, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இழுப்பு விசை, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. அப்ப இந்த ஆக்டிவிட்டி 7.5ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, வாயுக்களோட அதாவது கேஷஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் புகைய ஃபர்ஸ்ட் கேஸ் ஜார்ல கலெக்ட் பண்ணி வைக்கிறோம், அதை கண்ணாடி தட்டா மூடுறோம், அதன் மேல் என்ன பண்றோம், மறுபடியும் கொண்டு போய் ஒரு கேஸ் ஜார் அது மேல மூடுறோம். இப்ப கண்ணாடி தட்டை ஸ்லோவா என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிடுறோம். இப்ப ஈஸியா என்ன ஆகும், புகை ஏல இருந்து என்ன ஆகும், ஈஸியா பிக்கு அது போகிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த வாயுக்கள் ஈஸியா என்ன ஆகும், கிடைக்கும் இடத்த முழுசா என்ன ஆயிடுது, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு, அந்த சிடில நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஸ்ப்ரெட் டில பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்மோக் இன் கேஸ் ஜார் ஏ, ஸ்மோக் இன் கேஸ் ஜார் பி, ரெண்டு இடத்துல என்ன இருக்கு, நல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப புகை பரவது, அதே மாதிரி புகை பரவது, வாயு துகள்கள் எல்லா திசையிலும் என்ன பண்ணுது, நல்லா ஈஸியா மூவ் ஆகுறத நம்ம பாக்குறோம். அதனால கேசஸ்க்கு என்ன கிடையாது, நிரந்தரமான ஷேப் கிடையாது, ஆனா அந்த பாத்திரத்தோட வடிவத்தையும் அளவையும் பொறுத்து இருக்கும். இதையே வச்சு என்ன பண்றோம், அயோடின் பாக்குறோம். அதே மாதிரி ஸ்மோக் அண்ட் அயோடின் மூலமா ஈஸியா இதை நம்ம பார்க்க முடியும். பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட்ல இதை நம்ம பாக்குறோம். அயோடின் என்ன பண்ணும், ஈஸியா அயோடின் கேஸ் கூட என்ன ஆகும், அதோட வாயு, அதோட கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுறத நம்ம பாக்குறோம். அதனால வாயுக்களுக்கு இதுல இருந்து கடைசியா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, வாயுக்களுக்கு என்ன கிடையாது, நிரந்தரமா வாயுக்களுக்கு நிரந்தரமான ஷேப் கிடையாது, நிரந்தரமான வால்யூம் கிடையாது. ஆனா என்ன பண்ணும், அது ஃபுல் இடத்தையும் அது ஆக்குபை பண்ணிக்கும். ஆனா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்றது, ரொம்ப வீக்கா இருக்கிறதால ஓகே, அது ஈஸியா அதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியுது அப்படின்றத பார்க்கலாம். 7.3 How does the interparticular spacing differ in the three states of matter? How the interparticle spacing, okay, the distance, that is the difference between solid, liquid and gases. Okay, how the interparticular spacing differ in three states of matter. Okay, in this activity 7.6 is given here. The 7.6 explained about the compressibility of gases using a syringe. Okay, first one is, that is air strapped inside a syringe by closing its open end with your thumb. Okay, the first activity, that is pulling the plunger outwards. It's given. First one is air strapped in using the syringe by closing its open end with using our thumb. When the plunger is pushed inward, okay, inside the plunger is there, no? When the plunger is pushed inward, what happens? The volume of air decreases. This happens because gas particles have large interparticle spaces and can be forced closer together by applying force. Next one is, when the plunger is released. When the plunger is released, what happens? It moves back to its original position. This shows that gas particles spread out again when the pressure is removed. Okay, from this the experiment proves that the gases are highly compressible due to large spaces between their particles. Okay, already we have seen that in our cylinder, domestic we are using cylinder, no, that gas is also, that is a compressed liquefied, that is LPG. LPG means liquefied petroleum gas, compressed natural gas. One more is gas, CNG means compressed natural gas. Okay, here also when the gas same activity is done using water. Okay, this experiment proves that gases are highly compressible due to large spaces between their particles. Okay, because of this large, the interparticle distance is large, you know, so easily we can compress the gases. Okay, this experiment proves that gases are highly compressible due to large spaces between their particles. When the same activity is done by using water instead of liquid, instead of gases, if you use water, what happens? That is the plunger does not move much, it cannot move much. Okay, instead of when the same activity, that is when the same activity is done by using water, that is the plunger does not move much. This shows that liquids are almost incompressible because their particles have very little space between them. Okay, if you use water instead of gas, what happens? It cannot move much. Why? Because the liquids are almost incompressible because their particles have very little space between them. So, important property of the gases is compressibility. From this, we know that the important property of gases is, that is important property of gases are, that is compressible in nature. நெக்ஸ்ட் இதுல ஆக்டிவிட்டி 7.6ல வாயுக்களோட சுருக்கத்தன்மை கம்ப்ரசிபிலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு சிரஞ்சை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், உள்ள காற்ற அதை திறந்த முனையை விரலால மூடி என்ன பண்றோம், அடைக்கிறோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த பிளஞ்சரை உள்ள தள்ளும் போது காற்றோட அளவு என்ன பண்ணுது, குறையுது. இதுக்கு காரணம் என்ன ஆகுதுன்னா, வாயு துகள்களுக்கு இடையே என்ன இருக்கு, கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல அதிக கேப் இருக்கிறதால அழுத்தம் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், ஈஸியா கிட்ட வருது. அதே மாதிரி பிளஞ்சரை நம்ம விடும்போது என்ன ஆகுது, அது மீண்டும் என்ன பண்ணுது, முதன்மையான நிலைக்கு திரும்புகிறது. அப்ப என்ன ஆகும், அதோட அகற்றப்பட்டதும் வாயு துகள்கள் மீண்டும் பரவுகின்றன. அப்ப இதன் மூலம் என்ன ஆகுது, வாயுக்கள் ஈஸியா என்ன பண்ண நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றது பாக்குறோம். இதையே வச்சு தண்ணி வச்சு பண்ணோம்னா நமக்கே தெரியும் என்ன ஆகாது, இந்த பிளஞ்சர் நகராது. ஏன் இந்த நகராது அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ஆகுது, தட் இஸ் லிக்விட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் என்னன்னு சொல்றோம், இன்கம்ப்ரசிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். gases are highly compressible, liquidsல almost incompressible. reason அப்படின்னு பார்க்கும்போது due to its interparticle distance. activity 7.7 அப்படின்றதுல let us observe அப்படின்ற டாபிக்ல அடுத்து next activity 7.7. okay, this activity explains the presence of interparticle spaces in matter using sugar and water. This activity shows that is the interparticular spaces in matter using the solution, that is one is sugar, next one is water. First one is a glass vessel is filled with, okay, that's first one, a glass vessel is filled with water and the water level is marked. Okay, in the first activity water level is filled and that water level is marked. Next one is the sugar is added. Okay, second one is the sugar is added on the water, that is unstirred until it dissolves completely. We want to add sugar and then we want to stir it until it dissolves completely. Initially the water level, okay, if you see the level of this first one here, Ya is here, the next one is A and B. You see that, okay, first one, sugar is added to the water and stir until it dissolves completely. Initial what happened, the water level rises, but after complete dissolution means completely dissolved, that is the level may decrease slightly. From this we know that this shows that the volume of the solution is less than the sum of the volume of the sugar and water. Before adding sugar, okay, that before adding sugar we have mentioned is A, after adding sugar B. After that completely dissolved, what happened, the volume of the solution is less than the sum of the volume of the sugar and water. Why this happen? This happens because the sugar particles occupy the spaces between the water particles. So the sugar, okay, when it enters, what happened, the water particles allow, okay, it allow the sugar particles to get in. Okay, so the spaces between the water particles, hence the matter has interparticle spaces. Okay, that water has some interparticle spaces and dissolved substances fit into these spaces. So easily the sugar particles are what happened, easily fit into these spaces. When the same activity is done with the insoluble sands, like that is insoluble solids like water, so like sand. Okay, this activity instead of a sugar, if we take sand, okay, what happened, the sand does not dissolve, instead it settled at the bottom and occupies space, causing the water level to increase. Okay, instead of sugar, if we add, that is if you take sand, what happened, okay, because the sand particles does not dissolve, it settled at the bottom, automatically what happened, the water level increase. Okay, this shows that the sand particles do not fit into the interparticle space of water. Okay, only the sugar particles fit into that is the interparticle space of water because it is completely dissolved, whereas sand particles do not fit into the interparticle spaces of water because the sand is insoluble in water. From this we know that is the soluble solids like sugar, salt dissolve and occupy interparticle spaces. Insoluble solids like sand, stones, what happen, do not dissolve and increase volume. Okay, the diagram also shows, in this diagram it's given the interparticle spacing in solid, liquid and gases. Okay, A, B and C, the three diagrams are given here. In the first one, solids, what happen, the particles are very closely packed. Okay, in the first diagram we can see the particles are closely packed with very little space. Okay, the interparticular space is very small, whereas in liquid, okay, what happen, the particles have moderate space. Okay, the interparticular distance between the particles are moderate, whereas in gases, what happen, far apart. Okay, the interparticular distance between the gases, okay, the gases particles are far apart with large spaces. Okay, one particles to another particles, you should have large interparticle space. So particles are far apart with large spaces. Okay, so the spaces between the particles is empty and not filled with the air. இந்த ஆக்டிவிட்டி 7.7ல பொருட்களின் உள்ள, அதாவது இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல இருக்கு, ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா,
அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்ணாடி பாத்திரத்துல என்ன பண்றோம், பாதி வரை தண்ணீர் நிரப்புறோம், நிரப்பி அதோட அளவை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சுகரை சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்றோம், கரைக்கிறோம். அது என்ன, இது ஈஸியா சுகர் வந்து என்ன ஆகிடும், தண்ணியில கரைஞ்சிடும். ஆரம்பத்துல என்ன பாக்குறோம், அதோட அளவு கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா ஃபுல்லா சுகரை போட்ட உடனே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியும். தண்ணி எல்லாமே அதாவது சக்கரை தண்ணியில எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு அதோட அளவு என்ன பண்றோம், குறையதை நம்ம பாக்குறோம். அப்ப இதன் மூலம் என்ன பண்றோம், சக்கரை மற்றும் தண்ணீர் இருக்க தனித்தனி அளவுகளோட கூட்டுத்தொகையை விட கரைசலோட அளவு என்ன பண்ணுது, குறைவாதான் இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சர்க்கரை துகள்கள் என்ன பண்ண, தண்ணி ஈஸியா உள்ள போயிடுது. ஓகே, சர்க்கரை துகள்கள் தண்ணீர் துகள்களுக்கு இடையே ஈஸியா அது உள்ள போயிடுறதால என்ன ஆகுது, அதோட பொருட்கள் அதை ஈஸியா அது தண்ணிக்குள்ள உள்ள டிசால்வ் ஆகும்போது ஈஸியா அது தண்ணிக்குள்ள போயிடுது. ஆனா இதையே நம்ம என்ன பண்றோம், சில தண்ணியில கரையாத பொருட்கள், எக்ஸாம்பிள் என்ன பண்றோம், மணல், இப்ப சாட் அது மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா என்ன ஆகாது, அவை அது தண்ணீர்ல கரையாது. ஆனா அது என்ன பண்ணும், அதோட பாட்டத்திலேயே அது நம்ம ஸ்டாக்னட் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம், தேங்கி இருக்கிறத பார்க்கலாம். அப்ப தண்ணீரோட அளவு என்ன ஆகுது, அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கரையக்கூடிய பொருட்கள், சர்க்கரை, உப்பு, அதுக்குள்ள என்ன ஆகுது, துகள்களுக்கு இடைவெளியில ஈஸியா புகுந்துரும். கரையக்கூடிய பொருட்களுக்கு கூட என்ன ஆகுது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரும் தண்ணீரும் கரையும் இல்லையா, உப்பு கரையும் தண்ணியில. அப்ப அது என்ன ஆகுது, ஈஸியா அதுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்ல ஈஸியா அந்த சர்க்கரையும் உப்பும் போயிடும் தண்ணியோட துகள்களுக்கு இடையே. ஆனா கரையாத பொருட்கள் எதுன்னு சொல்றோம், மணல், கல்லு, இதெல்லாம் என்ன பண்ணும், அந்த உள்ள போகாது. ஆனா என்ன பண்றோம், அதோட இடத்தை பிடிச்சுக்கிறதால, கீழே வந்து ஸ்டாக்னட் ஆகிறதால அதோட அளவை நம்ம அதிகரிக்கிறத பார்க்கலாம். இப்ப இதுல பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ்ல அதாவது சாலிட், லிக்விட், கேசஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பார்ட்டிகல்ஸோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாலிட்ல, திரவங்கள்ல பார்க்கும்போது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. ஆனா கேசஸ்ல என்ன பண்ணுது, அதிக இடைவெளி இருக்கிறத பாக்குறோம். அப்ப அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவே இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் என்ன பண்ணுது, காற்றால நிரப்பது இல்ல, அது என்ன காலியா இருக்கு அப்படின்றத இந்த டாபிக்ல சொல்லியிருக்காங்க. 7.4 How particles move in different states of matter. Let us find out about the movement of particles in 3 states of matter. That is activity 7.8. In this activity 7.8 demonstrate, that is it explain about the movement of particles in liquids using potassium permanganate and water. First one is a few grains, okay, a few pellets of potassium permanganate are added to a glass tumbler containing water. Take one, that is a tumbler, add some water, and then we want to add some grains of potassium permanganate. Grains means that is some pellets of potassium permanganate. First one is initially what happened, the pink streaks, okay, are seen spreading from the grains. After some time, the entire water in the tumbler turns uniform pink color. You see the diagram, first one is A and the next one is B. First one is just we are adding, we can see the streak. This one is called a streak. And then the second one, what happened, completely changed uniform pink color. Okay, why this happened? This happens because the water particles are in constant motion. Okay, in this here, inside the water, what happened, the particles are in continuous motion. What happened during the motion, they collide with the potassium permanganate particles, pull them out from the grain and spread them throughout the water, and this process is called diffusion. Okay, and this process is called diffusion. So this activity shows that the particles of matter are continuously moving. Liquids allow particles to move and spread. Okay, the water which allow the particles to move and spread. Next, another experiment, potassium permanganate is added to hot water, that is water at room temperature, and ice cold water. In this, what happened, in another experiment, potassium permanganate is added to hot water, water at room temperature, ice cold water. Okay, the color spreads fastest in hot water, slower at room temperature, and slowest in cold water. This proves what happened, the particles movement increases with the temperature. From this we know that the particles of matter increases with the temperature. இந்த ஆக்டிவிட்டி 7.8ல திரவங்களுக்கு இடையில, அதாவது வந்து லிக்விட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய, ஓகே, லிக்விட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இயக்க மூமெண்ட்டை பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிறோம், ஒரு கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் பொட்டாசியம் பர்மாங்கனேட் போடுறோம். போட்டு ஆரம்பத்தில் என்ன ஆகுது, அது இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு கோடுகள் வர்றதை பார்க்குறோம், தண்ணியில் பரவதை பார்க்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்து பிறகு அது என்ன ஆகுது, ஃபுல்லாகவே அந்த இளஞ்சிவப்பு நிறமாக மாறுறதை பார்க்குறோம். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தண்ணீர் துகள்கள் எப்போதும் என்ன பண்ணுது, இயக்கத்தில் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அது என்ன பண்ணுது, பொட்டாசியம் பர்மாங்கனேட் மேலே மோதி
கொலாய்ட் ஆகி ஆகி என்ன ஆகுது, முழு தண்ணீர்லயும் அந்த கலரா பறக்குது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல நம்ம டிஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த செயல்பாடு மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, துகள்கள் எப்பவுமே என்ன பண்ணுது, இயக்கத்திலே இருக்குது. அதே மாதிரி லிக்விட்ல என்ன ஆகுது, ஈஸியா பார்ட்டிகல்ஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா சூடான தண்ணியிலயோ சாதாரண வெப்பநிலையோ சாதாரண வெப்பநிலையில இருக்கிற தண்ணியிலயோ குளிர்ந்த தண்ணியிலயோ இதை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். சூடான தண்ணியில சீக்கிரமா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் டிஃபியூஷன், சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்கலாம். ஆனா குளிர்ந்த தண்ணியில என்ன பண்றோம், மெதுவா பரவதை நம்ம பார்க்கலாம். அப்ப இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது துகள்களோட இயக்கமும் என்ன ஆகுது, அதிகரிக்குது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. Activity 7.9, let us find out. Okay, this activity shows that the movement of gas particles. Okay, from this we know that the movement of gas particles, how the gas particles can move. When an incense stick is burnt in one corner of a room, we used to do incense stick even at evening of our houses. What happened? We used to burn incense stick. Okay, when an incense stick is burnt in one corner of a room, what happened? The fragrance is first felt near the stick. After some time, what happened? The smell spread throughout the room. This happens because the particles of fragrance moves continuously and mix with the air particles. Air particles are always in motion and collide with the fragrance particles, helping them spread anywhere. So this process is called diffusion. It proves that the gas particles move freely and fill the available spaces. Okay, example, in our daily life, we see that smell of the perfume spreading in a room and the smell of food. Okay, the food that can be prepared in the kitchen, what happened, reaching us from the, we can feel, we can smell the food reaching us from the kitchen, and smell of garbage that is also spreading while we are walking on the road. The smell of garbage is spreading in the air. We used to see in our daily life this diffusion. இந்த ஆக்டிவிட்டியில வாயு துகள்கள், அதாவது வந்து கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, மூவ்மெண்ட்டை கொடுக்குது. ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே அந்த ஊதுவத்தி நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, ஈவினிங் ஆனால் ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணுவாங்க, ஊதுவத்தி ஏற்றி வைப்பாங்க காலையிலையும் ஈவினிங் ஆனால். அது எரியும் போது என்ன, ஈவன் கடைகளில் கூட ஏற்றி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், அதோட அந்த ஊதுவத்தியோட ஆசனம் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் கிட்ட தான், அந்த ஊதுவத்தி கிட்ட போனால் தான் தெரியும். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா அந்த ரூம் முழுசு என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோட வாசனை துகள்கள். ஓகே, அதோட பெர்ஃப்யூம், அதோட இன்சென்ஸ் ஸ்டிக்கோட பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து எது கூட, காற்றோட கலந்துடுது. அப்ப காற்று துகள்களோட காற்று துகள் எப்போதும் இயக்கத்துல இருக்கத்தால இதுவும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண, வாசனை துகள்களை ரூம் முழுவதும் நம்ம பறக்கிறத பாக்குறோம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், டிஃபியூஷன். அப்ப இது வாயு துகள்கள் சுதந்திரமா நகர்ந்து கிடைக்கிற முழுவதும் என்ன பண்ணுது, நிறக்குது. இருக்கிற இடத்த ஃபுல்லாவே என்ன பண்ணுது, அந்த ஸ்மெல் நம்ம ஸ்மெல் பண்ணலாம். அப்போ எக்ஸாம்பிள், நம்ம தினசரி வாழ்க்கையில என்னன்னு சொல்ல, நம்ம பெர்ஃப்யூம், ஓகே, நம்ம ரூம் பெர்ஃப்யூம் போடும்போது அதோட ஸ்மெல்லை நம்ம ஃபீல் பண்றோம். அதே மாதிரி சமையல் அறையில உணவு தயார் பண்ணும்போது நம்ம ஹாலில் இருந்தோம்னா என்ன பண்றோம், என்ன ஃபுட்டு குக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி ரோட்ல நடந்து போகும்போது குப்பையோட வாசனை ஈஸியா நம்மளால என்ன பண்ணுது, காற்றுல பரவதை நம்ம பார்க்க முடியுது. The last page, matter is made up of tiny particles which are held together by force of attraction. So the strength of attraction between the particles depends on the distance between them and their thermal energy. Thermal energy means heat energy. Therefore, thermal energy decides the physical states of matter. Here it's given only the thermal energy decides the physical state of matter. Okay, from this we know that the center of attractive forces between the particles depends on the distance between them, which in turn that also depends on their thermal energy. Thermal means heat. In the solid state, what happened? Okay, in the solid state, okay, the particles have low thermal energy. Okay, here the states of matter, here the particle, that is nature of 3 states of matter is given, solid, liquid and gas. Okay, in solid, what happened? The particles have low thermal energy. They stay very close to each other with a strong force of attraction. Here some properties of solids are given, interparticular spacing minimum, and next one is the particle, that is the packaging of particles are closely packed, and interparticular attraction is maximum and moment of particles is negligible. That means particles have low thermal energy, they are very close to each other with a strong attraction and can only vibrate in their fixed position. Okay, at their melting point, what happened? It gains thermal energy. This helps energy to overcome some attractive forces, so the solid changes into liquid. Next, in the liquid state, what happened? The particles, that is a particle in the liquid state,
Just a solid state we have studied. Next one is liquid state. The particles move, that is the interparticular spacing, that is a little more than in solids. Okay, spacing little more than in solids. Particles are a little loosely packed than in solids. Interparticular attraction is slightly weaker than in solids. Movement of particles restricted to limited space. In the liquid state, the particles move slightly away from each other and can move within the limited space. Next one is gas. Okay, gaseous have, okay, in the gaseous have interparticular spacing is maximum. Next, particles are free. Next, interparticular attraction is minimum, that is negligible. Next, moment of particles in all in all the available space. That means in gaseous state, the particles have high thermal energy. They completely what happen, overcome the attractive forces and freely, that is move freely in all directions. And this matter changes its state due to changes in thermal energy. ஓகே, இங்க கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக்ல கடைசியா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பொருட்கள் என்ன பண்ணுது, தட் இஸ் மிகச்சிறிய துகள்களானது. அதுக்கு நடுவில் என்ன இருக்கு, ஒன்னோட ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டுக்கு நடுவில் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, இந்த துகள்களுக்கு இடையான ஈர்ப்பு விசையின் வலிமை என்ன பண்ணுது, இது ரெண்டுத்துக்கு உள்ள தூரம், அதே மாதிரி அதோட தெர்மல் எனர்ஜியை பொறுத்து இருந்தது. அது தெர்மல் எனர்ஜினா என்னன்னு சொல்லுவோம், வெப்ப ஆற்றல். இதுதான் என்ன சொல்ற, ஒரு பொருளோட நிலையை தீர்மானிக்குது. அப்ப திடநிலைன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்கும், க்ளோஸ் பேக்டா இருக்கும். அதே மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அதனோட அதிர்வு மட்டும் என்ன இருக்கு, இயக்கம் மட்டும் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உருகு நிலைன்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது ஈஸியா என்ன ஆயிடுது, சாலிட் வந்து ஈஸியா லிக்விடா மாறதை நம்ம பாக்குறோம். திரவ நிலைன்னு பார்க்கும்போது துகள்கள் என்ன ஆகுது, சிறிது இடம் விட்டு இடம் நகர்ந்து குறைந்த இடத்துல தான் அது மூவ்மெண்ட் செய்யுது. ஆனா கேஷியஸ் ஸ்டேட்ல என்ன பண்ணுது, இதோட வெப்ப ஆற்றல் அதிகமா இருக்கும். அப்ப அதோட ஈர்ப்பு விசை, ஓகே, தட் இஸ் அதுவும் என்ன ஆகுது, குறைவா இருந்து துகள்கள் அனைத்து திசைகள்ல என்ன பண்ணுது, ஈஸியா மூவ் பண்றதை பார்க்கலாம். எனவே முக்கியமா என்ன பண்றோம்னா, அப்ப வெப்ப ஆற்றல், that is thermal energy, change in thermal energy பொருட்களோட இந்த நிலை மாற்றத்துக்கு காரணமாகுது அப்படின்னு ஃபைனலா இதை இந்த லெசன்ல கொடுத்து முடிச்சிருக்காங்க. The difference between solid, liquid and gas அதோட சொல்லி முடிச்சிருக்காங்க. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.